இந்த ஒரு புத்தகத்தை படிச்சா மனிதன் சாதாரண மனிதனா இருக்க மாட்டானா? மனச கட்டுப்படுத்தலாமா? கடவுள்களோடு பேசலாமா? இறந்தவர்களை உயிரோடு கொண்டு வரலாமா? ஆனா இந்த புத்தகத்தை படிச்ச எல்லாரும் ஒரு நாள் உயிரோட காணாம போயிட்டாங்களாம். இந்த புத்தகம் ஒரு கற்பனை இல்ல, இதுதான் உலகின் மிக ஆபத்தான புத்தகம், தி புக் ஆஃப் தோத். பார்ட் 1. பண்டைய எகிப்துல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் அறிவு இல்லாத காலம். எழுத்து தெரியாது, நட்சத்திரங்களை புரியவில்லை, மருத்துவம் தெரியாது. மனிதர்கள் பயத்தோடு வாழ்ந்த காலம் அது. அந்த நேரத்துல ஒரு கடவுள் மனிதர்களுக்கு அறிவு கொடுத்தாராம். அவர்தான் தோத். அவர் அறிவின் கடவுள், எழுத்தின் கடவுள், மந்திரத்தின் கடவுள், விண்வெளி ரகசியங்களின் கடவுள். எகிப்தியர்கள் நம்பியது என்னன்னா, மனிதர்கள் பேச கற்றது தோத்தினாலதான், எழுத கற்றது தோத்தினாலதான், வானத்தை கணக்கிட கற்றது தோத்தினாலதான். அவ்வளவு சக்தி இருந்த தோத் தன் முழு அறிவையும் ஒரு புத்தகமாக எழுதி வைத்தாராம். அந்த புத்தகத்தின் பெயர்தான் தி புக் ஆஃப் தோத். இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் கிடையாது. இதில் இருந்தது சாதாரண அறிவு இல்ல, இதில் இருந்தது ஃபார்பிடன் நாலேஜ். பழைய எகிப்திய கதைகள் சொல்வது என்னன்னா, இந்த புத்தகத்தில் இருந்த ரகசியங்கள் மனித மனதை முழுமையாக கட்டுப்படுத்தும் முறை, கடவுள்களோடு பேசும் வழி, வானத்தை வாசிக்கும் முறை, உயிர் மற்றும் மரணம் இடையே நடக்கும் ரகசியம், இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் மந்திரம். அதாவது இந்த புத்தகத்தை படித்தால் மனிதன் மனிதனா இருக்க மாட்டான், கடவுளுக்கு சமமான சக்தி கிடைக்கும். ஆனா இந்த புத்தகம் எல்லாருக்கும் கிடைக்கவில்லை. இந்த புத்தகம் பாதுகாக்கப்பட்டது கோவில்களின் அடியில், பிரமிடுகளின் உள்ளே, ரகசிய அறைகளில். இந்த புத்தகத்தை பார்க்க கூட அனுமதி இருந்தது சில ஆசாரியர்களுக்கு மட்டுமே. ஏன் தெரியுமா? ஏனெனில் மனிதர்கள் இந்த அறிவை பயன்படுத்தினால் உலகம் அழியும் என்று நம்பினார்கள். ஒரு பழைய கதையில் சொல்வது என்னன்னா, ஒரு சாதாரண மனிதன் இந்த புத்தகத்தை திருட முயன்றானாம். அவன் நினைத்தது, நான் இந்த புத்தகத்தை படிச்சா உலகத்தையே ஆளலாம். அவன் ரகசியமாக கோவிலுக்குள் நுழைந்து இந்த புத்தகத்தை எடுத்தானாம். அந்த புத்தகத்தை திறந்த முதல் நொடியிலேயே அவனுக்கு விசித்திரமான காட்சிகள் தெரிந்ததாம். நட்சத்திரங்கள் பேசுவது போல, இறந்தவர்கள் நடப்பது போல, குரல்கள் கேட்பது போல. அவன் மெதுவாக பைத்தியமாக ஆரம்பித்தானாம். அவன் சொன்ன வார்த்தைகள், இந்த புத்தகம் மனிதர்களுக்கானது இல்லை, இது கடவுள்களுக்கானது. அடுத்த நாளே அந்த மனிதன் காணாம போயிட்டான், புத்தகமும் காணாமல் போயிட்டது. அதற்கு பிறகு யாராவது இந்த புத்தகத்தை தேட முயன்றால் அவர்கள் வாழ்க்கையில் விசித்திரமான விஷயங்கள் நடந்ததாம். நோய், பயம், பைத்தியம், மரணம். அதனால்தான் இந்த புத்தகத்தை தி மோஸ்ட் டேஞ்சரஸ் புக் எவர் ரிட்டன் என்று சொல்கிறார்கள். ஆனா இந்த புத்தகம் உண்மையிலேயே இருந்ததா, இல்லை இது ஒரு புராண கதையா? இன்னும் பல வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த புத்தகம் முழுவதும் அழிக்கப்படவில்லை, எங்கோ மறைக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கே? பிரமிடுகளின் உள்ளா, வாட்டிகன் லைப்ரரியிலா, இல்லை கடலில் மூழ்கிய எகிப்து நகரத்திலா? பார்ட் 1 எண்டிங். ஒரு புத்தகம் மனிதனை கடவுளாக்கும் என்றால் அதை மனிதர்கள் படிக்க கூடாதா? அந்த புத்தகம் உண்மையிலேயே கிடைத்தால் உலகம் எப்படி மாறும்? அந்த மனிதன் அந்த புத்தகத்தை படித்த பிறகு உண்மையில் என்ன ஆனான்? அதுதான் பார்ட் 2. பார்ட் 1ல நம்ம பார்த்தோம், ஒரு மனிதன் ரகசிய புத்தகத்தை திருடி படித்தான். அந்த புத்தகம் மனிதர்களுக்கானது இல்லை என்று அவனே சொன்னான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? இதுதான் பார்ட் 2. அந்த மனிதன் தி புக் ஆஃப் தோத்தை முழுமையாக படிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பும் போது அவனுடைய கண்கள் மாற ஆரம்பித்ததாம், அவன் மனசு மாற ஆரம்பித்ததாம். அவன் சொன்ன முதல் வார்த்தை, இப்போ நான் மனிதன் இல்லை, நான் கடவுள்களின் மொழியை புரிஞ்சுக்கிட்டேன். அவன் அந்த புத்தகத்தில் இருந்த மந்திரங்களை பயன்படுத்த ஆரம்பித்தான். முதலில் அவன் மனிதர்களின் மனதை கட்டுப்படுத்த முடிந்ததாம். அவன் சொன்னதை மக்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். அடுத்ததாக அவன் வானத்தை வாசிக்க ஆரம்பித்தான். நட்சத்திரங்கள் எப்போது நகரும், மழை எப்போது வரும், மரணம் எப்போது நடக்கும் அவனுக்கு தெரிந்ததாம். அவன் பெருமையாக சொன்னான், இப்போ நான் மனிதர்களை விட மேலே இருக்கேன். ஆனா இந்த சக்தி ஒரு வரத்தோடு வந்தது, அது ஒரு சாபம். அந்த புத்தகத்தில் ஒரு விதி இருந்ததாம், இந்த அறிவை மனிதர்கள் பயன்படுத்தினால் அவர்கள் மனிதரா இருக்க முடியாது. அவன் உடல் மாற ஆரம்பித்ததாம். அவனுக்கு தூக்கம் வரல, அவனுக்கு பசி இல்ல, அவனுக்கு மனிதர்களோடு பேச பிடிக்கல. அவன் தனியா வாழ ஆரம்பித்தான்.
அவன் முகம் மாறியது. அவன் கண்கள் இருளாக மாறின. ஒரு நாள் அவன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முயன்றான். ஒரு சடலத்தின் முன்னால் நின்று அவன் அந்த புத்தகத்தில் இருந்த மந்திரத்தை சொன்னான். அந்த அறையில் காற்று திடீரென்று நிறுத்தியது. விளக்குகள் அணைந்தது. அவனுக்கு குரந்தில் கேட்டது. அந்த சடலம் சில வினாடிகள் நகர்ந்ததாம். அந்த காட்சியை பார்த்தவுடன் அவன் பயந்து விட்டான். அவன் அலறினான், இந்த புத்தகம் மனிதர்களுக்கானது இல்லை, இது கடவுள்களுக்கானது. அடுத்த நாளே அந்த மனிதன் காணாமல் போயிட்டான். அவனுடைய வீட்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருந்தது, அந்த புத்தகம். ஆனா அதை யாரும் திறக்க முடியவில்லை. ஏனெனில் அதை திறந்தவர்களுக்கு விசித்திரமான விஷயங்களை நடந்ததாம். ஒருவருக்கு பைத்தியம், ஒருவருக்கு குரல் கேட்பது, ஒருவருக்கு கனவுகளில் மரணம் தெரிந்தது. அதனால் அந்த புத்தகம் மீண்டும் மறைக்கப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு பிறகு எகிப்திய ஆசாரியர்கள் முடிவு செய்தார்கள், இந்த புத்தகம் மனிதர்களுக்கு கிடைக்க கூடாது. அவர்கள் அந்த புத்தகத்தை ஆழமான கோவிலின் அடியில் ரகசிய அறையில் பூட்டி வைத்தார்கள். அந்த அறையில் எழுதப்பட்டிருந்தது, இந்த புத்தகத்தை திறந்தால் மரணமே விடை. ஆனா கேள்வி இதுதான், இந்த புத்தகம் உண்மையிலேயே கோவிலில் தான் இருக்கிறதா, இல்லை யாராவது அதை திருடினார்களா? இன்று வரை இந்த புத்தகம் எங்கே இருக்கிறது? அதுதான் பார்ட் 3. பார்ட் 1ல இந்த புத்தகம் எவ்வளவு ஆபத்தானது என்று பார்த்தோம். பார்ட் 2ல அதை படித்த மனிதன் காணாமல் போனதை பார்த்தோம். பார்ட் 3ல அது எங்கே மறைக்கப்பட்டது என்று பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு பெரிய கேள்வி, இந்த புத்தகம் இன்று கிடைத்தால் உலகத்துக்கு என்ன ஆகும்? இதுதான் பார்ட் 3. அந்த மனிதன் காணாமல் போன பிறகு எகிப்திய ஆசாரியர்கள் பயந்து விட்டார்கள். அவர்கள் முடிவு செய்தார்கள், இந்த புத்தகம் மீண்டும் மனிதர்களுக்கு கிடைக்க கூடாது. அதனால் தி புக் ஆஃப் தோத் மிக ரகசியமாக மறைக்கப்பட்டது. பழைய கதைகள் சொல்வது என்னன்னா, இந்த புத்தகம் 3 இடங்களில் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஒன்று, பிரமிடுகளுக்குள் மறைக்கப்பட்டதா? முதலாவது நம்பிக்கை, இந்த புத்தகம் பிரமிடுகளின் உள்ளே ரகசிய அறைகளில் வைக்கப்பட்டதாம். பிரமிடுகள் சாதாரண கல்லு கட்டிடமில்லை, அவை நாலேஜ் வால்ட் மாதிரி. பல ரகசிய அறைகள் இன்னும் திறக்கப்படவில்லை. சயின்டிஸ்ட் இன்று கூட சொல்கிறார்கள், பிரமிடுகளில் இன்னும் அன்ஓபன்ட் சேம்பர்ஸ் இருக்கலாம். அந்த அறைகளில் இந்த புத்தகம் இருக்க வாய்ப்பிருக்கிறது. இரண்டாவதாக, டெம்பிள் அடியில் மறைக்கப்பட்டதா? இரண்டாவது நம்பிக்கை, எகிப்தின் பழைய கோவில்களில் பூமிக்குள் ஆழமாக புதைக்கப்பட்டதாம். அந்த இடத்தில் எழுதப்பட்டிருந்தது, இந்த அறிவு மனிதர்களுக்கானது இல்லை. இந்த கோவில்கள் இன்று ரூயின்ஸ் ஆகிவிட்டன, ஆனா அவற்றின் கீழ் இன்னும் ரகசிய அறைகள் இருக்கலாம். மூன்றாவது, வேட்டிகன் லைப்ரரிக்கு கொண்டு போகப்பட்டதா? மூன்றாவது மற்றும் மிக மர்மமான தியரி, இந்த புத்தகம் ரோமுக்கு கொண்டு போகப்பட்டதாம். வேட்டிகன் லைப்ரரியில மனிதர்கள் பார்க்க முடியாத ஆயிரக்கணக்கான சீக்ரெட் புக்ஸ் இருக்கின்றன. சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், புக் ஆஃப் தோத் வேட்டிகன் அண்டர்கிரவுண்ட் வால்ட்டில் பாதுகாக்கப்படுகிறது. ஆனா வேட்டிகன் இதை எப்போதும் ஒப்புக்கொள்ளவில்லை. மாடர்ன் சர்ச், 1800களில் பல எக்ஸ்ப்ளோரர்ஸ் இந்த புத்தகத்தை தேடி எகிப்துக்கு வந்தார்கள். சிலர் சொன்னார்கள், நாங்கள் பழைய எழுத்துக்களை கண்டோம். சிலர் சொன்னார்கள், ரகசிய சிம்பிள்ஸ் கிடைத்தது. ஆனா யாரும் முழு புத்தகத்தையும் கண்டுபிடிக்கவில்லை. அதனால்தான் இந்த புத்தகம் லாஸ்ட் புக் ஆஃப் ஹிஸ்டரி என்று அழைக்கப்படுகிறது. Why is it hidden? ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் இந்த புத்தகத்தை உலகத்திலிருந்து மறைத்தார்கள்? பழைய எகிப்தியர்கள் நம்பியது, மனிதர்கள் இந்த அறிவை பயன்படுத்தினால் உலகம் அழியும். அதனால்தான் இந்த புத்தகம் மறைக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்த உலகில் இந்த புத்தகம் கிடைத்தால் என்ன ஆகும்? மனிதர்கள் கடவுள்களாக மாறுவார்களா, இல்லை உலகம் அழியுமா? இந்த புத்தகம் உண்மையிலேயே இன்னும் எங்கோ இருக்கிறதா? அதுதான் பார்ட் 5. பார்ட் 1ல இந்த புத்தகம் எவ்வளவு ஆபத்தானது என்று பார்த்தோம். பார்ட் 2ல அதை படித்த மனிதன் காணாமல் போனதை பார்த்தோம். பார்ட் 3ல அது எங்கே மறைக்கப்பட்டது என்று பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு பெரிய கேள்வி, இந்த புத்தகம் இன்று கிடைத்தால் உலகத்துக்கு என்ன ஆகும்? இதுதான் பார்ட் 5. இப்ப இமேஜின் பண்ணுங்க, ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அல்லது ஒரு கவர்மெண்ட் டீம் பிரமிட் உள்ள ஒரு ரகசிய அறையை திறக்கிறார்கள். அந்த அறையின் நடுவில் ஒரு பழைய புத்தகம், தங்க எழுத்துக்கள், விசித்திரமான சிம்பிள்ஸ், பழைய எகிப்திய மொழி. அந்த புத்தகத்தின் பெயர் தி புக் ஆஃப் தோத். சயின்ஸ் வளர்ந்த உலகில் AI இருக்கிறது, ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்கிறது, மெடிக்கல் சயின்ஸ் இருக்கிறது.
ஆனா அந்த புத்தகத்தில் இருந்த அறிவு சயின்ஸை விட முன்னே இருக்கலாம். அந்த புத்தகத்தில் இருந்தால் என்ன? மனித மனதை கட்டுப்படுத்தும் ஃபார்முலா, நினைவுகளை மாற்றும் முறை, மரணத்தை தடுக்க வழி, எதிர்காலத்தை கணிக்கும் கணிதம், மனிதர்களை கடவுள்களுக்கு அருகில் கொண்டு போகும் ரகசியம். சயின்டிஸ்ட் சொல்வார்கள் இது டேஞ்சரஸ் நாலேஜ். கவர்மெண்ட் சொல்வார்கள் இந்த புத்தகம் வெப்பனா மாறும். பவர் ஸ்ட்ரகிள். இந்த புத்தகம் கிடைத்தால் நாடுகளுக்கு நடுவில் போர் ஆரம்பிக்கும். இந்த புத்தகம் எங்களுக்கு வேண்டும், இல்லை எங்களுக்கு வேண்டும். ஒரு புத்தகம் ஒரு நாட்டை உலகின் பவர்ஃபுல் நாடாக மாற்றலாம். மனிதர்களை கண்ட்ரோல் பண்ற சக்தி ராங் ஹேண்ட்ஸ்ல போனால், ஒரு மனிதன் லட்சக்கணக்கான மனிதர்களை ஆள ஆரம்பித்தால், அது நாலேஜ் இல்ல, அது டிஸ்ட்ரக்ஷன். ஹியூமன் மைண்ட் சேஞ்ச். இந்த புத்தகம் கிடைத்தால் மனிதர்களின் மனசு மாறும்.